நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. நீண்ட காலமாகவே ஈரான் தனது கடல் பகுதிகளில் சிறிய வேகமான மற்றும் ஆளில்லா படகுகளை ஒரு தற்காப்பு அரணாக பயன்படுத்தி வருகிறது. ஆனால் தற்போது அமெரிக்கா தனது போரியல் உத்தியை மாற்றிக்கொண்டு ஈரானின் அதே பாணியிலான ஆளில்லா கமிகாசி படகுகளை வளைகுடா பகுதியில் களமிறக்க தொடங்கியுள்ளது. இதன் பின்னணியில் உக்ரைன் போரில் கற்றுக்கொண்ட பாடம். உக்ரைன் நாடு மிக குறைந்த செலவிலான ஆளில்லா படகுகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் பிரம்மாண்டமான கருங்கடல் கடற்படைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த நவீன போர்க்களத்தில் சிறிய ட்ரோன் படகுகளின் வலிமையை உலகுக்கு உணர்த்தியது. இந்த நிலையில் பாரம்பரியமான பெரிய போர்க்கப்பல்களை விட இத்தகைய ஆளில்லா படகுகள் தயாரிப்பதற்கு செலவு குறைவு. மேலும் இதில் வீரர்கள் யாரும் இல்லாததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் நிலவும் சூழல் மிகவும் நெருக்கடியாக உள்ளது. ஆபரேஷன் பிக் ஃபியூரி அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை ஜிஆர்சி எனப்படும் ஆளில்லா படகுகளை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவின் தரைவழி ஊடுருவல் குறித்த அச்சத்தால் ஈரான் சுமார் 10 லட்சம் வீரர்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஹார்க் தீவு போன்ற உலக எரிசக்தி போக்குவரத்திற்கு முக்கியமான இடங்கள் தற்போது போர்க்களமான மாறும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா இந்த தொழில்நுட்பத்தில் முன்னேற முயன்றாலும் சில பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது. அதாவது அமெரிக்காவின் ஆங்குலர் ஜிசி போன்ற படகு சோதனையின் போது மற்ற படகுகள் மீது மோதுவது அல்லது திடீரென செயலிழப்பது போன்ற சிக்கல்களை சந்தித்துள்ளன. ஈரான் பல ஆண்டுகளாக இத்தகைய அமைப்புகளை பயன்படுத்தி வருவதால் அவற்றுக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் அதிக அனுபவம் கொண்டுள்ளது. இப்படியான ஒரு சூழலில் புவியியல் சார் அரசியல் கூட்டணிகள், அதாவது வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அண்டை நாடுகளின் பாதுகாப்பு நிலைப்பாட்டை எப்படி மாற்றியுள்ளது? மின்காந்த போர் முறை, ஆளில்லா படகுகள் மற்றும் ட்ரோன்கள் செயலிழக்கச் செய்ய ஈரான் பயன்படுத்தும் ஜிபிஎஸ் ஜாமிங் மற்றும் சிக்னல்களை துண்டிக்கும் தொழில்நுட்பங்கள் எந்தளவு முன்னேறியுள்ளன? உலகளாவிய விநியோகச் சங்கிலி, வெறும் எண்ணெய் தட்டுப்பாடு மட்டுமின்றி இந்த மோதலால் செமிகான்ட்ரிட் மற்றும் பிற எலக்ட்ரானிக் பொருட்கள் கடல்வழி போக்குவரத்து எப்படி பாதிக்கப்படுகிறது? இப்படி நிறைய கேள்விகள் எழுந்து நிற்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலக நாடுகளின் பாதுகாப்பு உத்திகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்வதை நாம் உணர முடியும். குறிப்பாக அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் ஈரானின் குறைந்த செலவு அதிக சேதம் என்ற உத்தியை பின்பற்ற தொடங்கியிருப்பது ஒரு முக்கியமான வரலாற்று திருப்புமுனை. வருங்காலங்களில் கடல்சார் மோதல்கள் என்பது வெறும் பிரம்மாண்டமான கப்பல்களுக்கு இடையேயான போராக இருக்காது. மாறாக ஆளில்லா படகுகள், ட்ரோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் அமைப்புகளுக்கு இடையேயான போராக இருக்கும். இது போர் வீரர்களின் உயிரிழப்பை குறைத்தாலும் போரின் தீவிரத்தையும் வேகத்தையும் அதிகரிக்கும். ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கியமான பகுதிகளில் நிலவும் இத்தகைய பதற்றங்கள் வெறும் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினை மட்டுமல்ல, இது உலக நாடுகளின் பொருளாதாரத்தையும் எரிசக்தி பாதிப்பையும் நேரடியாக பாதிக்கக்கூடியது. ஒரு சிறிய ஆளில்லா படகு ஏற்படுத்தும் தாக்குதல் கூட உலகளாவிய விநியோக சங்கிலியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த வல்லது என்றும் சொல்லலாம். கடந்த காலங்களில் ஈரான் தனது ஆதரவு குழுக்கள் மூலமாகவே தாக்குதல்களை நடத்தி வந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஈரான் தனது நேரடி இராணுவ பலத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. ஈரான் தனது உத்தியோகபூர்வ ஊடகங்கள் வாயிலாக அமெரிக்காவுக்கு விடுத்த எச்சரிக்கையில் தரைப்போர் முறையில் நாங்கள் உண்மையான மாஸ்டர் என்று குறிப்பிட்டுள்ளது. இது மறைமுகமாக தாக்குதல்களிலிருந்து நேரடி போருக்கு அவர்கள் தயாராகிவிட்டதை காட்டுகிறது. தஜின் செய்தி நிறுவனம் குறிப்பிடுவது போல 10 லட்சத்திற்கும் அதிகமான தரைப்படை வீரர்களை தயார் நிலையில் வைத்திருப்பது ஒரு தற்காப்பு அரணாக மட்டுமன்றி அமெரிக்க ஊடுருவலை முறியடிப்பதற்கான பெரும் பலமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் 5வது கடற்படை, அதாவது ஃப்ளீட் 59 என்ற பெயரில் ஒரு பிரத்யோக ஆளில்லா படைப்பிரிவை உருவாக்கியுள்ளது. இது குறித்த தகவல்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஜிஆர்சி வகை ட்ரோன் படகுகள் ஏற்கனவே 2200 கடல் மைல்களுக்கு மேல் ரோந்து பணிகளை முடித்துள்ளன. இவை வெறும் தாக்குதல் கருவிகள் மட்டுமல்ல, கடலுக்கடியில் இருக்கும் ஈரானின் கன்னி வெடிகளை கண்டறியும் அதிநவீன சென்சார்களை கொண்டுள்ளது. இந்த படகுகள் மனித கட்டளையின்றி தானாகவே எதிரி படகுகளை அடையாளம் கண்டு அவற்றை பின்தொடரும் AI டிரைவன் மென்பொருளை பயன்படுத்துகிறது. இது பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் கண்களாக செயற்படுகிறது.
அமெரிக்கா பரிசீலித்து வரும் போர் விருப்பங்களில் மிகவும் ஆபத்தானவை என பார்க்கப்படுபவை சில குறிப்பிட்ட தீவுகளை கைப்பற்றுவதாகும். அபு மூசா மற்றும் லாரிக் தீவுகள். இந்த தீவுகள் ஹார்முஸ் நீரிணையின் நுழைவாயிலில் அமைந்துள்ளன. இவற்றை அமெரிக்கா அல்லது அதன் கூட்டணி நாடுகள் கைப்பற்றினால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முழுமையாக முடங்கும். ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி இந்த தீவின் வழியாகவே நடக்கிறது. இதை குறிவைப்பதன் மூலமாக ஈரானின் பொருளாதார முதுகெலும்பை உடைப்பதை அமெரிக்காவின் இறுதி திட்டம் என்று சொல்லலாம். மத்திய கிழக்கின் இந்த நிலவரம் என்பது சாதாரணமானது அல்ல. உலகத்தினுடைய அமைதிக்கும் உலகத்தினுடைய இறப்புக்கும் ஏற்படுகின்ற மிகப்பெரிய கேள்விகளில் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம். உண்மையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மறைப்பதும் உலக பொருளாதாரத்தை சிதைய வைப்பதும் உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளுவதும் தான் ஈரானின் நடவடிக்கைக்கான தோற்றுவாயா, அல்லது இதனை மூடி உலக நாடுகளினுடைய இறப்புக்காகவும் உலக பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் அல்லது அமெரிக்கா செய்கின்ற இந்த முயற்சிகள், அதாவது ஈரானுடைய அணு உற்பத்தி தளங்களின் மீது குறிவைத்து தான் நடக்கிறதா? இப்படியான நிறைய கேள்விகள் ஒவ்வொருவரிடமும் உண்டு. ஆனால் உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அமெரிக்கா இப்படியான நகர்வுகளை இதை வைத்து மேற்கொள்ளுகிறது, இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதுபோல உலகத்தினுடைய பல நாடுகளில் அமெரிக்கா இப்படியான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானை பொறுத்தவரை தன்னுடைய ஆதரவு குழுக்கள் என்று சொல்லுகின்ற இந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதம் மற்றும் நிதியுதவியை வழங்கி உலகத்தின் அச்சமூட்டுகின்ற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இந்த ஈரானினுடைய ஆதரவு குழுக்களாக இருக்கக்கூடிய கூது கிளர்ச்சியாளர்கள், அதேபோல லெபனானினுடைய ஹிஸ்புல்லாக்கள், இவர்கள் உலக அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாகவும் உலகத்தினுடைய கடல் போக்குவரத்துக்கு ஆபத்தானவர்கள் எனவும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட சோமாலிய கடல் கொள்ளையர்களைப் போல இவர்களை உருவகப்படுத்துவது அமெரிக்காவினுடைய நகர்வா, இல்லையென்றால் உண்மையில் அதுதான் உண்மையா? இப்படியான கேள்விகள் மிகப்பெரிய தேடலையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் ஏன் இவ்வளவு இழுத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல 4 வாரங்களில் இந்த யுத்தம் முடிவடைந்துவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போது அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு 6 வாரங்கள் ஆகலாம் இன்னும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இது மாறியிருக்கிறது. ஆகவே இந்த போர் ஒரு தொய்மான போராக தொடர்ச்சியாக இருக்கப் போகிறது என்பதுதான் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்ற முக்கியமான விடயமாகும். இதனை எப்படி அமெரிக்கா எதிர்கொள்ளப் போகிறதா அல்லது ஈரான் எதிர்கொள்ளப் போகிறதா, இஸ்ரேல் எதிர்கொள்ளப் போகிறதா என்பதற்கு அப்பால் உலகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஏனென்றால் உலகினுடைய இருப்பும் உலகினுடைய பொருளாதார நிலைத்தன்மையும் மிகப்பெரிய கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக மக்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய அறச்சீற்றமாக மாறியிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் மிக மோசமான எதிர்வினைவுகளை நமக்கு இப்போது பாடமாக தந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்றும் சொல்லலாம். ஆகவே உலகினுடைய பல போர்க்களங்களிலும் தங்களுடைய போரினுடைய நிலவரங்களையும் அறிவுகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் போர்களை தொடுக்குகிறார்கள் என்பது, அவர்களுடைய ஆயுதங்களுக்கான விற்பனை களமாக இந்த உலகத்தை மாற்றுகிறார்களா என்பதும் தான் இங்கு நாம் காண வேண்டிய கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம்.